மிஸ்டர் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் வந்து நித்யானந்தா அப்படிங்கிற ஒரு சாமியாரை பற்றி ஒரு வீடியோ வந்து அவர் பேசின விஷுவலை ரெஃபரன்ஸாக எடுத்து போட்டு வந்து சொல்கிறார். நீங்க பேசினதுல நிறைய விஷயம் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு கிரிட்டிசைஸ், கமெண்ட், ரெவ்யூ இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த ரைட் டு எக்ஸ்பிரஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல வரும். வி ஆர் கெட்டிங் இன் டு த பிளாட்ஃபார்ம்னா அங்கே ஒரு கன்சென்ட் கொடுத்துட்டு தான் நம்ம உள்ள வரோம். அந்த கன்சென்ட்லயே பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் இருக்கு. சினிமா கிரிட்டிசிசமை வந்து பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், டு தி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சினிமா ரிவ்யூ பண்றவங்களே வந்து ஓரளவுக்கு they will have an understanding. As per US law வந்து you need not to get permission from the original copyright owner அப்படிங்கிறது fair usage policyக்கு to some extent அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. யூடியூப்ல வெரி கிளியர்லி இன்ஃபேக்ட் ஏர்லியர் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது US law கொஞ்சம் வைடரா இருக்கு. கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்ல இருக்கிறதும் காப்பி லெஃப்ட்ல இருக்கிறதும் தான் பப்ளிக் டொமைன். நாட் இன்டர்நெட்ல வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அது பப்ளிக் டொமைன்னு சொல்ல முடியாது இல்லையா? கிடையாது. மோர்தன் சாட்டுக்கு வரவேற்கிறோம். இந்தியாவில் வந்து கிரியேட்டர் எக்கனாமி அப்படிங்கக்கூடிய ஒரு எக்கனாமி வந்து பூமாயிட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக் மாதிரியான நிறுவனங்களில் கண்டென்ட் கிரியேஷன்ஸில் நமக்கு வந்து மானிட்டைஸ் பண்ணி அதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேஷன் மெத்தடாலஜி இப்போ இருக்குது. இப்போ இதில் காப்பிரைட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதுக்கு முன்னாடி காலகட்டம் வரைக்கும் அதை பெருசாக பேசப்படல. 2019 இப்போ வரைக்கும் வந்து அது வந்து அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸும் அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ வந்து என்ன நினைக்கிறேன்னா, காப்பிரைட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பேசிக்லேருந்து போவோம். காப்பிரைட்னா என்ன? காப்பிரைட் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு லிட்ரரி, ட்ராமாட்டிக், மியூசிக்கல் இல்லை ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு இல்லை ஒரு சினிமாட்டோகிராஃபிக் ஒர்க், வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரிஜினாலிட்டியும் க்ரியேட்டிவிட்டி இருக்குன்னா அதுக்கு காப்புரிமை தான் வந்து நம்ம காப்பிரைட் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு கவிதை எழுதுறாரு. அந்த கவிதை எழுதி அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அதை காப்பி பண்ணுறதுக்கு, ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு, பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, அதையே வந்து இன்னொரு சாங்காக மாற்றுறதுக்கு, இதுக்கு அத்தனை ரைட்டும் வந்து அந்த எழுத்தாளருக்கு இருக்குது, இல்லை அந்த கவிஞருக்கு இருக்குது. இதுதான் வந்து காப்புரிமை. அந்த காப்புரிமை, காப்பிரைட்ன்றது வந்து ஒரு பண்டில் ஆஃப் ரைட்ஸ். நிறைய ரைட்ஸ் சேர்ந்த ரைட்ஸ் தான் வந்து காப்பிரைட். இப்போ சினிமாட்டோகிராஃபிக் ஃபில்ம் அப்படின்னு எடுத்தோம்னா ஒருத்தர் வந்து ஒரு மூவி செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், எடிட்டிங் இருக்கும், சவுண்ட் எடிட்டிங் இருக்கும். இவங்க எல்லா பர்ஃபார்மர்ஸ், ஆக்டர்ஸு, மியூசிஷியன்ஸு, சிங்கர்ஸு இவங்க எல்லாரும் வந்து அவங்களோட ரைட்டை இந்த ப்ரொடியூசர் கையில் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு தான் வந்து இந்த காப்புரிமையை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான ரைட்டுன்னு இருக்குது. ஸோ காப்பி ரைட்ன்றது வந்து நம்ம எப்பவுமே பார்க்கும்போது ஒரு பண்டிலாக தான் பார்க்க முடியும், ஒரு சிங்கிள் ரைட்டாக பார்க்க முடியும். ரைட். இப்போ வந்து என்னென்னா, எஸ்பெஷலி இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்த பிறகு இந்த காப்பிரைட்டுக்கு வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொரு மாதிரியான பாலிசிஸ் வச்சுக்கிறாங்க. இப்போது இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணது, இப்போ வந்து ஏதாவது மாடுலேஷன் கடைசியாக எப்போ வந்து மாடிஃபை பண்ணி இருக்கிறது சொல்ல முடியுமா? 1957 இந்தியன் காப்பிரைட் ஆக்டை வந்து they bring it into effect. பட் அதே நேரத்தில் கான்ஸ்டண்ட்டாக இது அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் 1957 வந்து நமக்கு இல்லாத டெக்னாலஜிஸ்லாம் உருவாகும் போது இந்த டெக்னாலஜிஸ் இந்த ஆக்டை கூட அமெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. 2001 லாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ், பாலிசிஸ் அப்படின்ட்டு வந்துட்டே இருக்கு. It is an evolving document அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஓகே, காப்பிரைட் இஸ் an evolving process. நம்ம வந்து புது நியூ டெக்னாலஜிஸ் ஃபார் கிரியேஷன் வர அந்த ஆக்ட் வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தட் எவல்யூஷன் ஹேஸ் டு ஹேப்பன். ஓகே. இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸுங்கிறது வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. மிஸ்டர் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் வந்து நித்யானந்தா அப்படிங்கிற ஒரு சாமியாரை பற்றி ஒரு வீடியோ வந்து அவர் பேசின விஷுவலை ரெஃபரன்ஸாக எடுத்து போட்டு வந்து சொல்கிறார். அதில் நித்யானந்தா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் உங்கள் ஸ்கூலில் உங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போய் இது படிக்க வைக்காதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். ஹோம் ஸ்கூலிங் பண்ணுங்க, வேணும்னா ஹோம் ஸ்கூலிங் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிற அந்த கருத்து துணியில் ஒரு விஷயத்த சொல்கிறார்.
அதை வந்து அப்படி பண்றது வந்து தவறு அப்படின்னு சொல்லி நித்யானந்தா சொன்னதை ஃபேஸ் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஜேர்னலிசம்ல வந்து டிவியில வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணி போடுவோம்ல, அது மாதிரி அவர் சொன்னதை சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத அவரோட விஷனை அப்படியே போட்டுட்டு அது வந்து எப்படி தப்பானது அப்படின்னு மிஸ்டர் ஜிகே வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னாக்க, ஃப்ரம் த சைட் ஆஃப் நித்யானந்தாவில இருந்து அவங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த வீடியோ போடக்கூடாது, இந்த வீடியோவை டேக் டவுன் பண்ணணும், இது வந்து காப்பி இல்லைன்னா நான் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இதுல நீங்க பேசினதுல நிறைய விஷயம் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு கிரிட்டிசைஸ், கமெண்ட், ரெவ்யூ இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த ரைட் டு எக்ஸ்பிரஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல வரும். ஸோ 19(1)A நம்ம அரசமைப்பு சட்டத்துக்கு கீழே வந்து நமக்கு ஒருத்தர் சொன்னதை விமர்சிக்கிறதுக்கோ அதை பத்தி ரெவ்யூ பண்றதுக்கோ ரைட் இருக்கு. நமக்கு ரெவ்யூ பண்ற ரைட் இருக்கு, அந்த ரெவ்யூவை கேட்கறதுக்கும் மற்றவங்களுக்கு ரைட் இருக்கு. அதுதான் ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ டெஃபினெட்லி வி ஹாவ் அ ரைட். ஏதாவது ஒரு வீடியோ இருக்கு, அந்த கண்டென்ட்டை ரிவ்யூ பண்ற ரைட் இருக்கு. இதுல எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து அதை ரெவ்யூ மட்டும் பண்ணல, இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரைட். அந்த அவரு நித்யானந்தாவோட வீடியோவை கூட அவர் காட்டுறாரு. ஆமா, இதுதான் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கு ஒரு இஷ்யூ ஆகுது. தட் இஸ் கவர்ன்ட் பை 2 laws, 2 guidelines வச்சுப்போம். ஒன்று வந்து நம்ம காப்பிரைட் ஆக்ட், which is an act which is applicable in India. இந்தியா முழுவதும் அந்த ஆக்ட் வந்து இட் இஸ் இன் எஃபெக்ட். செகண்ட் வந்து யூடியூபோட கண்டென்ட் கைட்லைன்ஸ். ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்க்கணும். கைட்லைன்ஸ், யூடியூப்ன்றது வந்து ஒரு அமெரிக்கா நாட்டு பிளாட்ஃபார்ம், பட் அப்பார்ட் ஃப்ரம் அண்ட் தேர்ஃபோர் இட் இஸ் கவர்ன்ட் பை US law. பட் அப்பார்ட் ஃப்ரம் US law, இட் இஸ் ஆல்சோ கவர்ன்ட் பை இட்ஸ் ஓன் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம we are getting into the platformனா அங்கே ஒரு கன்சென்ட் கொடுத்துட்டு தான் நம்ம உள்ள வரோம். அந்த கன்சென்ட்லயே பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் இருக்கு. நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டு தான் நான் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளேயே இறங்குறேன். சப்போஸ் நான் இந்த கைட்லைனை வந்து ஒத்துக்கல, இந்த கைட்லைன் வந்து எனக்கு தவறா தெரியுதுன்னா ஐ கேன் நாட் யூஸ் தட் பிளாட்ஃபார்ம். நான் உள்ள வந்துட்டு அந்த கைட்லைனை வந்து அப்போஸ் பண்ற சான்ஸ் லெஸ், ஐ கேன் நாட் டூ. அப்படி வந்தோம்னா தென் டெஃபினெட்லி வி வில் பி சப்ஜெக்ட் டு whatever penalties they have. நம்மள வந்து எக்ஸிட் பண்ணிடுவாங்க பிளாட்ஃபார்ம்ல இருந்து. நம்ம ஆக்ட்ல பாத்தீங்கன்னா, காப்பிரைட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 52 ரொம்ப கிளியரா எப்படி which acts are exception to infringement. இந்த காப்பிரைட் நம்ம முதல்ல காப்புரிமைன்னு பார்த்தோம், இதெல்லாம் வந்து காப்புரிமை இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஒருத்தரோட காப்புரிமையை வந்து நம்ம எப்படி காப்புரிமையில இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டையோ இல்லை ஒரு லிட்ரரி ஒர்க்கையோ இல்லை ட்ராமாட்டிக் ஒர்க்கையோ நம்ம எப்படி யூஸ் பண்ணா அது வந்து வயலேஷன் ஆகாது அப்படின்றது செக்ஷன் 52ல கொடுத்துருக்காங்க நம்ம காப்பிரைட் ஆக்ட்ல. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லிட்ரரி, ட்ராமாட்டிக், மியூசிக்கல் ஆர் ஆர்டிஸ்டிக் ஒர்க் இது எல்லாமே வந்து நம்ம ரெவ்யூ காட்டும் போது இல்லை நம்ம அதை ரெவ்யூ பண்ணும்போது அதுலேருந்து கோட்டோ இல்லை அந்த இமேஜோ இல்லை அந்த வரிகளோ எடுத்து நம்ம காட்டலாம். இன்ட்ரெஸ்டிங்கா அதுல வந்து சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது வந்து இல்லை. ஸோ வெதர் ஒரு சினிமாட்டோகிராஃபி ஃபில்மோட ஒரு சின்ன துண்டை எடுத்து நம்ம வந்து இங்கே ரெவ்யூ பண்ணும்போது அதை காட்டலாமான்னா லால அது பண்ணலாம் அப்படின்னு செக்ஷன் 52 கீழே கிளியராக சொல்லலை. இதை வந்து நம்ம ஒரு ரிவல்யூஷனரியாக தான் பார்க்கணும். முன்ன வந்து கண்டென்ட்டு லிட்ரரி, ட்ராமாட்டிக், ஆர்டிஸ்டிக் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ இட் இஸ் கவர்ட். டுடே வித் OTT வெதர் கண்டென்ட்டே வந்து பிரைமரி கண்டென்ட்டே ஒரு சினிமாட்டோகிராஃபி ஃபில்ம் அந்த மாதிரி தான் இருக்குன்ற போது கேன் வி யூஸ் தட் டு மேக் அ கமெண்ட்ன்றது ரைட் நவ் அண்டர் த லா கிளியரா இல்லை. ஈவன் சினிமா கிரிட்டிக்ஸ் கூட ட்ராமாட்டிக்குள்ள வர்றதுனால நம்ம அதை வந்து சினிமா கிரிட்டிசிசம் வந்து பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், டு தி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி தட்டுங்க, இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட், சினிமா ரிவ்யூ பண்றவங்களே வந்து ஓரளவுக்கு தே வில் ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் with the filmmaker. I am a reputed cinema reviewer அப்படின்னா then they will also permit. அது ஒரு implicit consent மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஒரு புது ரெவியூவர் வராங்க, ஐ எம் நாட் அட் ஆல் நோன் இன் தி இண்டஸ்ட்ரி, ஐ எம் கமிங் டு ரிவ்யூ யுவர் ஃபில்ம், நான் வந்து எடுத்து போடுறேன்னா அவங்க கொஞ்சம் அதை சஸ்பிஷனாக தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த இதில் வந்து ஃபேர் யூசேஜ் பாலிசி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபேர் யூசேஜ் பாலிசி இப்போ யூஸ்வலி டெலிவிஷனில் வந்து ஒரு ஃபேர் யூசேஜ் பாலிசி 10 seconds 18 seconds இப்படின்லாம் சில இடங்கள்ல வந்து அந்த இன்ஃப்ரிஜ்மெண்ட்டை இது பண்ணுறதுக்காக, ரெண்டாவது நியூஸ் அப்படிங்கிற பர்பஸ்க்கு அதை பயன்படுத்தும் பொழுது, கரண்ட் அஃபேர்ஸுக்கு வரும்பொழுது அதை பண்ணுறாங்க.
யூடியூப் பாலிசியில் சொல்லும் பொழுதும் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஃபேர் யூசேஜ் பாலிசி அக்கார்டிங் டு யூஎஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நீங்க காப்பிரைட் ஓனர்கிட்ட நீங்க பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை ஃபார் எதுக்குன்னா கிரிட்டிசிசம்க்கு ரிவ்யூக்கு இல்லை நீங்க அதை பத்தின நீங்க வேற ஏதாவது ஒன்று அதன் மேல வந்து உங்களோட ஒர்க்கையும் சேர்த்து சொல்ல போறீங்க கம்பேரிட்டிவா யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங் அப்படிங்கும் பொழுது ஆஸ் பர் யூஎஸ் லா வந்து யூ நீட் நாட் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் த ஒரிஜினல் காப்பிரைட் ஓனர் அப்படிங்கிறது ஃபேர் யூசேஜ் பாலிசிக்கு டு சம் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. யூடியூப்ல வெரி கிளியர்லி இன்ஃபேக்ட் ஏர்லியர் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எஜுகேஷனல், டாக்குமெண்ட்ரி, சயின்டிஃபிக் அண்ட் ஆர்டிஸ்டிக் இதுதான் வந்து எக்ஸெப்ஷனா யூடியூப் கைட்லைன்ல கொடுக்குறாங்க. பட் ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா யூஎஸ் லா கொஞ்சம் வைடராக இருக்கு. ஃபேர் யூசேஜ் என்ற ஒரு டேர்ம் வந்து கொஞ்சம் வைடராக இருக்கு. நம்ம லா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கு. நம்ம ஃபேர் டீலிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரே மாதிரி கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாயர்ஸ் ரொம்ப ஹை லெவலில் ஆர்கியூ பண்ணும்போது தான் இதோட டிஃப்ரென்சஸ்லாம் பார்ப்பாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபேர் யூஸ் அப்படின்றது அவங்க கோர்ட்டில் ஒரு கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல பார்ப்பாங்க. நமக்கு இங்க ஃபேர் டீலிங்ல செக்ஷன்ல எழுதிட்டாங்க. ஸோ அந்த செக்ஷனுக்குள்ள என்ன வருதோ அது மட்டும்தான் நமக்கு ஃபேர் டீலிங். இப்போ யூடியூப் கைட்லைன்ஸ் நம்ம இது யூடியூப் வந்து அந்த நாட்டோட லாவும் ஃபாலோ பண்ணுது. இந்தியா நாட்டுக்கும் இட் இஸ் பவுண்ட். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம இந்தியாவில் யூஸ். ஆமா, அவங்க சொல்லும் போதே கிளியரா சொல்றாங்க வாட் எவர் த காப்பிரைட்ஸ் பிலாங் டு த ரீஜன் தட் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேர் யூசேஜ் பாலிசின்னு நாங்கள் எதை கன்சிடர் பண்ணுறோம், யூஎஸ் ரீஜனில் யூஎஸ் லா என்ன சொல்லுதோ அதெல்லாம் ஃபேர் யூசேஜ் பாலிசின்னு சொல்கிறோம். பட் இட் நாட் நெசசரிலி டு பி இதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் காப்பிரைட் ஆக்ட் என்ன சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது இந்த காப்பிரைட்டட் மெட்டீரியல் அப்படிங்கிறத வந்து நான் இதுதான் காப்பிரைட்டட் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒன்று விஷயம் சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா இப்போ மெட்டாவில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க காப்பிரைட் எப்போ காப்பிரைட் லாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க. அதாவது மெட்டா பாலிசி படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பப்ளிக் டொமைன்ல நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து காப்பிரைட்டுக்கு வந்து லாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, காப்பிரைட்டுன்னு அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது வந்து எப்படி அதை புரிஞ்சுக்கிறது, அது சரியா இருக்க முடியுமா? பப்ளிக் டொமைன்ல வந்துருச்சுன்னா அது வந்து காப்பிரைட் இல்லைன்னு எப்படி நீங்க இவங்க நினைக்க முடியும்? காப்பிரைட்ன்றது இட்ஸ் அ மொனோபலி. யார் வந்து காப்புரிமை வச்சிருக்காங்களோ அவங்க தான் அதை யூஸ் பண்ண முடியும். மீதி பேர் எல்லாரையும் அவங்க வந்து தடுக்க முடியும். இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை யூஸ் பண்றதுல இருந்து they can stop them, restrict them. இது வந்து IPR is always an exception. Everything else is public domain. மீது எல்லாமே பொது சொத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். எல்லாருக்குமான சொத்து அது. அதுல இருந்து நம்ம எடுத்து இதுதான் காப்பிரைட்டு அப்படின்னு நம்ம எண்ணிக்கை எடுத்து அதை பாதுகாப்பா வைக்கிறோமோ அப்போதான் அந்த கண்டென்ட் மட்டுமே தான் காப்பிரைட். இப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. 1860ல விக்டர் ஹியூகோ அண்ட் ஃபியூ அதர் ஆத்தர்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸ்ல டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா யூரோப்பியன் ஒர்க்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் எடுத்துட்டு போயிட்டு அமெரிக்கன் பப்ளிஷர்ஸ் பப்ளிஷ் பண்ணி அவங்க சம்பாதிச்சிடுறாங்க. பட் தே ஆர் நாட் கிவிங் ராயல்டிஸ் டு தி ஆத்தர்ஸ் ஹூ ஆர் பேஸ்ட் இன் யூரோப். இதனால தான் வந்து 1860ல பெர்ன் கன்வென்ஷன் அப்படின்னு ஒரு ட்ரீட்டில அவங்க வராங்க. இந்த ட்ரீட்டி தான் வந்து இன்னி வரைக்கும் காப்பிரைட்டை குளோபல் லெவல்ல அட்மினிஸ்டர் பண்ணுது, இல்லை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து ஒரு காப்பிரைட்டட் ஒர்க்கில் அந்த சின்ன சி போட்டு அதை ஒரு சர்க்கிள் போட்டு பேர் போட்டு டேட் போட்டோன்னா அது காப்பிரைட். சரிங்களா? இப்போ நீங்க கேட்கலாம், எதுக்கு பின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம், எதுக்கு காப்பிரைட் ஆஃபீஸ் எடுத்துட்டு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்றோம்னா மெட்டால சொல்ற மாதிரி அதுதான் ஒரு எவிடன்ஸ் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தட் காப்பிரைட் ஆர் எவிடன்ஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தட் காப்பிரைட். இப்போ ஒரு காப்பிரைட் வந்து நம்ம வீடு சுத்தி நம்ம காம்பவுண்ட் வால் போடுற மாதிரி நம்ம காம்பவுண்ட் வால் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாரையும் உள்ள வாங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டோம்னா அது ஒரு நாள் அந்த காம்பவுண்ட் வாலுக்கு அர்த்தமே இல்லாம அதுவும் ஒரு பப்ளிக் டொமைனா மாறிடும். ஸோ காப்பிரைட்டை ப்ரொடெக்ட் பண்றது அந்த காப்பிரைட் ஓனரோட ஒரு இட் இஸ் ஹிஸ் ஜாப், இட் இஸ் ஹிஸ் ப்ராசஸ். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், அதை வந்து விக்கிமீடியா கிரியேட்டிவ் காமன்ஸ்குள்ள யாரோ எடுத்து போட்டாங்க, நான் அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணலன்னா அது ஒரு டைம்ல அது பப்ளிக் இங்க தான் நம்ம வந்து இந்த கிளாரிட்டிக்குள்ள வரும். லைசன்ஸ்ல நிறைய வகையான லைசன்ஸ் இருக்குது. எப்படி நம்ம காப்பி ரைட் சொல்றோமோ காப்பி லெஃப்ட்டும் இருக்குது, கிரியேட்டிவ் காமன்ஸும் இருக்குது. இப்போ இந்த டிஃபரன்சஸ் சொல்ல முடியுமா? கிரியேட்டிவ் காமன்ஸ்னா என்ன, காப்பி லெஃப்ட்னா என்ன, காப்பி ரைட்னா என்ன, இந்த மூணுத்துக்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்ன? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க.
காப்பி ரைட்ன்றது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு லிமிட்டட் மொனாப்பலி. எது எது யாரும் யூஸ் பண்ணாம எனக்கு மட்டும் இருக்கோ, எனக்கு மட்டும் சொந்தமோ அதுதான் வந்து காப்பி ரைட்டு. அதை இன்னொரு வேர்ட்ல கூட யூஸ் பண்ணுவாங்க, ப்ரொப்ரைட்ரி. அதாவது என்னோட ப்ராப்பர்ட்டி அது, அதனால அது ப்ரொப்ரைட்ரி. இப்போ சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பர்டிகுலர்லி சாஃப்ட்வேர்ல தான் இந்த காப்பி லெஃப்ட் ஃபர்ஸ்ட் எமர்ஜ் ஆச்சு. என்ன சொல்றாங்கன்னா, at the bottom, at the lowest most foundational place, சாஃப்ட்வேர் வந்து இட் இஸ் அ பப்ளிக் டூல். மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி E is equal to MC ஸ்கொயர் மாதிரி நம்ம வந்து அந்த E is equal to MC ஸ்கொயரை காப்பிரைட் பண்ணி வச்சிட்டோம்னா யாருமே நெக்ஸ்ட் ப்ரோக்ரஸே பண்ண முடியாது. ஸோ சாஃப்ட்வேர் அல்காரிதம்ஸுமே அதே மாதிரி தான். ஸோ யூ cannot ஃபைல் அ காப்பிரைட் பை கேப்சரிங் அல்காரிதம்ஸ் அப்படின்னு தே ஹேட் அ டிபேட். அப்போ வந்து தே டிசைடட் that when I write a copyright or I write an algorithm, I have a right. இது நான் வந்து காப்பிரைட் பண்ணி எனக்காக வச்சுக்கிறேன்னா, இல்ல காப்பி லெஃப்ட் லைசன்ஸ்ல போட்டு மீதி பேருக்கு கொடுக்குறேன்னா. இதே வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட்டே எமர்ஜ் ஆச்சு, ஃபாஸ். இப்போ அதுல கூட பாத்தீங்கன்னா ஐ ஆம் ஃப்ரீலி கிவிங். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அந்த ஃப்ரீ கண்டென்ட் எடுத்து அதுல ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நீங்க அதை ப்ரொப்ரைட்டரியா ஆக்கிட முடியாது. அந்த லைசன்ஸ் கண்டிஷன் வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், யாரு அல்டிமேட் யூசர் வரைக்கும். நடுவில் வந்து ஒருத்தர் ஒரு சின்ன பிட்டை எடுத்துட்டு தே கே நாட் மேக் இட் ப்ரொப்ரைட்டரி. இதுக்காக தான் வந்து அந்த லைசன்ஸ் கண்டிஷன்ஸ் இவால்வ் ஆச்சு. இதுலயே வந்து மீடியா கண்டென்ட் இந்த மாதிரி நீங்க பப்ளிக்ல மீடியா டெவலப் ஆக ஆரம்பிச்சப்போ they also said that Creative Commons and copyleft should be available not only to software but to all digital media. So it can be sound, it can be images, it can be videos, and it can also be anything which connects all these. So platforms like Wikipedia, Gutenberg, ivangala வந்து they are protecting the Creative Commons or public domain. இப்போ எப்படி வந்து நம்ம புறம்போக்குக்கு கூட ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் வந்து குட்டன்பர்க் எல்லாம் வந்து பப்ளிக் டொமைன்ல வந்துருச்சுன்னா மறுபடியும் அந்த காப்பிரைட் போகக்கூடாது அப்படின்னு அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க. இப்போ இன்னொரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேண்டியது என்னன்னா, பப்ளிக் டொமைன் அப்படிங்கிறது வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்ல இருக்கிறதும் காப்பி லெஃப்ட்ல இருக்கிறதும் தான் பப்ளிக் டொமைன். நாட் இன்டர்நெட்ல வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அது பப்ளிக் டொமைன்னு சொல்ல முடியாது இல்லையா? கிடையாது. இன்ஃபேக்ட் காப்பிரைட் பப்ளிக் டொமைன் இஸ் ஒன் மோர் கேட்டகரி. காப்பிரைட் எக்ஸ்பயர் ஆனதெல்லாம் கூட பப்ளிக் டொமைன். இப்போ வந்து நான் ஒரு கவிதை எழுதுறேன், இந்த காப்பிரைட் போடுறேன். இந்த காப்பிரைட் வந்து என்னோட வாழ்நாளைக்கு அப்புறம் 60 வருஷம் அந்த காப்பிரைட் இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி ஆஃப் தி 60th இயர் இட் பிகம்ஸ் பப்ளிக் டொமைன். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து 8 இயர்ஸ் இருக்கிறேன், என்னோட 140th இயருக்கு தான் வந்து இந்த காப்பிரைட் வந்து எக்ஸ்பைரி ஆகும். அப்போ அதுவும் பப்ளிக் டொமைன். ஸோ நம்ம பப்ளிக் டொமைன்ல கிரியேட்டிவ் காமன்ஸ் மட்டும் பார்க்கறது இல்லை, எக்ஸ்பைரி ஆஃப் காப்பிரைட் இஸ் ஆல்சோ பப்ளிக் டொமைன். இன்ஃபேக்ட் தட் இஸ் த பேசிஸ் ஆஃப் பப்ளிக் டொமைன். இப்போ நான் வந்து என்னோட காப்பிரைட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இப்போ லீகல் நமக்கு வந்து சொத்து வந்து பரிமாற்றம் செய்யற மாதிரி என்னோட ஹெரிடிட்ரிக்கு வந்து நான் காப்பிரைட்ஸை வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? எஸ், we can transfer copyright in different ways. நிறைய வேஸ்ல இதை வந்து காப்பிரைட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒன்று வந்து இன்னைக்கே நான் வந்து உங்களுக்கு இந்த காப்பிரைட், உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் என்னோட வேணும்னா யூ கேன் பை. அந்த காப்பிரைட் வந்து நீங்க என்கிட்ட இருந்து 5 years அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் பீரியட்க்கும் வாங்கலாம். இல்லை ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த பீரியட் நீங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஈவன் நான் கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ எப்படி நம்ம வீடு வந்து ஒரு ரெண்ட்டுக்கும் கொடுக்கலாம், சேலும் பண்ணலாம், அதே மாதிரி தான் காப்பிரைட்டு நான் ராயல்ட்டிக்கும் கொடுக்கலாம், அசைன்மெண்ட்டும் பண்ணலாம். மூணாவது, நான் பப்ளிக் டொமைன்ல அது வந்த அப்புறம் யார் வேணா அதை யூஸ் பண்ணலாம், அதுக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது. பட் என் வாழ்நாளைக்கு அப்புறம் அது 60 வருஷம் என்கிட்ட இருக்குன்னா அது என்கிட்ட இல்லை, இட் இஸ் வித் மை சில்ட்ரன் ஆர் மை லீகல் ஹேர்ஸ். அதை வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ், லீகல் வேர்ட்ஸ்ல எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் வந்து அந்த எஸ்டேட்டோட வாரிசோ அந்த வாரிசுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து ராயல்ட்டி கலெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த பப்ளிக் டொமைன்ல இன்னொரு கிளாரிட்டிக்காக, whether internet is considered as a public domain or not? No, internet is internetோட எல்லா ஜோன்ஸும் எல்லா கண்டென்ட்டும் பப்ளிக் டொமைன் நம்ம எடுத்துக்க முடியாது. இட் இஸ் ராங். இன்ஃபேக்ட் ஒரு வெப்சைட்ல இமேஜஸ் போட்டிருக்கேன், அந்த இமேஜ் கீழே வந்து காப்பிரைட்னு போடலை, காப்பிரைட் ஸோ அண்ட் ஸோ டேட் போடல, அதனால இட் இஸ் பப்ளிக் டொமைன்னா இல்லை. இன்ஃபேக்ட் இன்டர்நெட் இஸ் மோஸ்ட்லி ப்ரொப்ரைட்டரி. எங்கே வந்து கிளியராக பப்ளிக் டொமைன் போட்டிருக்கோ அது மட்டும்தான் நமக்கு பப்ளிக் டொமைன். ஸோ இமேஜஸ், வீடியோ கண்டென்ட், டெக்ஸ்ட்டு, இது எல்லாமே கவர்ட் பை காப்பிரைட்.
இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆட்ரிபியூட் கொடுக்கறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட கிரியேட்டிவ் கண்டென்ட் நான் எடுத்து யூஸ் பண்ண போறேன். நான் வந்து உங்களுக்கு தெரியாம தான் யூஸ் பண்றேன். ஆனா ஐ அம் கிவிங் த கிரெடிட்ஸ் டு யூ. திஸ் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஸ்வப்னா சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெரியாமலே அதை நான் யூஸ் பண்றேன். ஆனா கிரெடிட் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அப்படி அதனால எனக்கு காப்பிரைட்ஸ் வயலேஷன் வராது அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? இல்ல அட்ரிபியூஷன் மட்டும் பத்தாது. அட்ரிபியூஷன் வந்து காப்பி லெஃப்ட் லைசன்சஸ்ல அவங்க அட்ரிபியூஷன் கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் அக்செப்டபிள். பட் ப்ரொப்ரைட்டரி கண்டென்ட், அதாவது என்னோட காப்பிரைட்டட் கண்டென்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு எனக்கு அட்ரிபியூஷன் கொடுத்தா இட் இஸ் ஸ்டில் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். அது மியர்லி சேயிங்ல வராது. ஆனா ஒரு சில டைம்ல இந்த புக்ஸ் பப்ளிஷ் ஆன புக்ஸ் இல்ல பப்ளிஷ் ஆன நியூஸ் கண்டென்ட், அதுல வந்து நான் இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து இதை எடுத்து காட்டுறேன் அப்படின்றதுக்கு 2 யூஸ் இருக்கு. ஒன்னு வந்து அட்ரிபியூஷன், ரெண்டாவது வேலிடேஷன். இந்த 2 தான் வந்து வருமே தவிர இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுக்கு இட்ஸ் நாட் an எக்ஸ்கியூஸ். இல்லை நான் வந்து இப்படி சொல்கிறேன், நான் இதுலேருந்து மானிட்டைஸ் பண்ணலை, அதனால நான் உங்களோட இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிரெடிட்டும் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறதுனால நான் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் சூட்லேருந்து தப்பிக்க முடியுமா? நம்ம ஃபேர் டீலிங் லாலேருந்து தான் இதை பார்க்கணும். ஃபேர் டீலிங்கில் கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னா பர்சனல் யூஸ், ரிசர்ச் யூஸ். ஸோ நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன், ஆனால் நான் என் பிஹெச்டி தீசிஸில் இதை யூஸ் பண்ணுறேன், என்னோட ரிசர்ச் பர்பஸஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன்னா பண்ணலாம். அது ஒரு எக்ஸ்பிளனேஷன். ரெண்டாவது வந்து நான் ஒரு ரெவ்யூவோ இல்லை ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கோ இல்லை ஒரு சாட்டரிக்கல் பேரடிக்கோ நான் வந்து யூஸ் பண்ணுறேன், இதில் வந்து நான் மானிட்டைஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ப்ரொவைடட் இட் ஃபிட்ஸ் வித்தின் செக்ஷன் 52. நான் அந்த டேட்டாவை வந்து என்னோட ஆதாரமாக சோர்ஸாக வச்சுக்கிறேன், ஒரு ரிசர்ச்சுக்கு என்னோட சோர்ஸாக வச்சுக்கிறேன், இல்லை நான் கோட் பண்ணி காமிக்கிறேன், இது இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தட் இஸ் நாட் அன் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ரிசர்ச்சா இருக்கணும், இல்லைன்னா பர்சனல் யூஸா இருக்கணும். அப்படிங்கும்போது அது பிரச்சனை கிடையாது. இப்போ இப்படியெல்லாம் போகும்போது நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், அந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ளைஸ் காப்பிரைட் டு மீ அப்படிங்கிறது தானே. நான் எங்கேயும் போய் நான் டே டு டே எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் பேட்டன்ட் ஆஃபீஸ்லயோ காப்பிரைட் ஆஃபீஸ்லயோ போய் நான் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் இந்த மாதிரி கிரியேட்டிவா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அவங்களுக்கு காப்பிரைட்ஸ் வந்து இம்ப்ளிசிட்டா இருக்குதா? எப்படி? ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஆனா அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க, அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் அவங்க பிக்சர்ஸ் எல்லாமே போடுறாங்க, ஆனால் அங்கே வந்து மென்ஷன் பண்ணுறதில்ல இது என்னோட ஃபேஸ்புக் பேஜ், என்னோட வாலு, இது என்னோட காப்பிரைட்டு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணாதான் இட் இஸ் நோட்டீஸ் டு அதர் பீப்புள். இப்போ இதே வந்து அவங்க ரொம்ப கேஷுவல் யூசேஜ் பண்ணாங்கன்னா அது பப்ளிக் டொமைன்ல மூவ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இட் டஸ் நாட் மீன் அவர் காப்பிரைட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவருக்கு இருக்கு. ஆனா அந்த ஒரு குறிப்பா ஒரு 3 years அது அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டே இருக்குன்னா அவரால் திருப்பி அதை கேப்சர் பண்ண முடியாது. ஆனா இம்ப்ளிசிட்டா வந்து இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா வந்து யார் கிரியேட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பெர்ன் கன்வென்ஷனோட பேசிஸ். நான் the day I create, the day I fix my idea, அந்த ஐடியாவோ எக்ஸ்பிரஷனோ எடுத்து நான் வந்து ஒரு பேப்பர்ல போட்டேன்னா நான் தான் கிரியேட்டர். ஓகே, அதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. அது வந்து நம்ம ஆக்ட்லயும் இருக்குது. குளோபலா பெர்ன் கன்வென்ஷனால 160 கண்ட்ரில இதுதான் ப்ராசஸ். இப்போ இந்த WIPO அப்படின்னு இருக்கு, ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸ், நீங்களும் அதுல எல்லாம் இது இப்போ இதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா WIPOலயும் வந்து என்ன சொல்றாங்க, உங்களோட காப்பிரைட்டை நீங்க என்ஷூர் பண்ணிக்கிறதும் காப்பிரைட் லாஸ்ட் ஆகிறதும் வந்து காப்பிரைட் ஓனர்ஸ்க்கு தான் அதுல பெரிய பங்கு இருக்குது. எங்கெல்லாம் இது பப்ளிஷ் ஆகுது கிளைம் பண்றது எல்லாமே உங்களோடது தான், மற்றவங்க யாரும் அதை பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு சொல்றாங்களா? அந்த மாதிரி சொல்றாங்களா? அது எப்படி? ஓரளவுக்கு எல்லா சொத்துமே அந்த மாதிரி தானேங்க. நம்ம இதை வந்து ஒரு அறிவுசார் சொத்துன்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு சொத்து அப்படின்னு வரும்போது அந்த சொத்தை வந்து பாதுகாத்து யார் எங்கே அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நம்ம யாருக்கு அதை கொடுக்குறோம், அந்த ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அந்த ராயல்ட்டி நம்ம கரெக்டாக வாங்குறோமா, ஒரு பப்ளிஷருக்கு கொடுத்துட்டு அந்த ராயல்ட்டிஸ் கரெக்டாக வாங்குறோமா, அந்த ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமா, அந்த நம்ம அசைன்மெண்ட் பண்ணுறவங்கள வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுறோமா, அவங்க அந்த காப்பீஸ் எத்தனை சேல் பண்ணுறாங்க, அப்படி காப்பிரைட் ஃபாலோ அப் பண்ணுறோமா, இதெல்லாம் வந்து நம்ம வேலை தாங்க. ஒரு சொத்துன்னு நம்ம கிரியேட் பண்ணிட்டா நம்ம வேற யாருக்கா நீங்களாம் பார்த்துக்கோங்க அப்படின்னா அது நடக்காது. இப்போ இந்த டிஸ்கஷன்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் கிரியேட்டிவ் ஒர்க்ஸை வந்து நீங்கள் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் கிரிட்டிசைஸ் கூட
பயன்படுத்த முடியாது, அதாவது பப்ளிக் டொமைனுக்கு பயன்படுத்த முடியாது, அது எஸ்பெஷலி வீடியோ இமேஜஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வந்து அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது, கன்சென்ட் இல்லாம நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்தியன் லா படி நம்ம வந்து அதை புரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். நம்ம இன்னொரு ஷோல வேற டாபிக்ல சந்திப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ.